உலகத்தோட மொத்த பொருளாதாரத்தையும் ஒரே ஒரு நாணயம், ஒரே ஒரு நாடு கட்டுப்படுத்துறத பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அந்த ஒற்றை ஆதிக்கத்துக்கு சவால் விடுற மாதிரி ஒரு பெரிய சக்தி எப்படி உருவாகிட்டு வருதுங்கிறத பத்தி தான் நாம ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். பல வருஷங்களா, ஏன் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே அமெரிக்க டாலர் தான் உலக பொருளாதாரத்தோட ராஜா. நாம பெட்ரோல் வாங்குறதிலிருந்து வெளிநாட்டுக்கு பொருள் விற்கிறது வரைக்கும் எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு டாலர்ல தான். ஆனா அந்த ராஜாவின் சகாப்தம் இப்போ முடிவுக்கு வருதா? ஒரு புது கூட்டணி அந்த ராஜாவின் சிம்மாசனத்தையே ஆட்டி பார்க்க தயாரா இருக்கு. இது ஏதோ சாதாரண நியூஸ் இல்லைங்க. இது டாலரோட ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய புரட்சியோட கதை. சரி, இவ்ளோ பெரிய மக்கள் தொகையை வச்சிருக்கிற இந்த நாடுகள் எல்லாம் ஏன் திடீர்னு இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த மொத்த மாற்றத்துக்கும் அடிப்படையான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல டாலரோட உண்மையான சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு பணம் வெறும் பணமா இல்லாம ஒரு பயங்கரமான அரசியல் ஆயுதமா மாறுச்சு. சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உலக பொருளாதாரங்கிறது ஒரு பெரிய இன்டர்நெட் மாதிரி. அந்த இன்டர்நெட்டோட மையத்தில் இருக்கிற சர்வர் மாதிரி தான் அமெரிக்கா டாலர். நீங்க எந்த நாட்டுக்கு பணம் அனுப்புனாலும், எந்த நாட்டிலேருந்து பொருள் வாங்கினாலும் அது இந்த டாலருங்கிற சர்வர் வழியா தான் போகணும். இந்த மையப்படுத்தப்பட்ட அமைப்பு அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய பவரை கொடுக்குது தெரியுமா? இதை வச்சு தான் தங்களுக்கு பிடிக்காத நாடுகள் மேல பொருளாதார தடைகளை விதிச்சு அவங்கள உலக பொருளாதாரத்திலேருந்து மொத்தமா தனிமைப்படுத்த முடியுது. இது ஏதோ தியரி இல்ல, நிஜத்துல நடந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்ததும் அமெரிக்காவும் யூரோப்பிய நாடுகளும் சேர்ந்து ரஷ்யாவோட $300 பில்லியன் பணத்தை ஒரே ராத்திரியில முடக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, சர்வதேச பேங்குகளுக்கு நடுல தகவல் அனுப்புற ஸ்விஃப்ட் சிஸ்டம்ல இருந்தும் ரஷ்யாவை தூக்கிட்டாங்க. இது ஒரு மனுஷனுக்கு ரத்தம் வர்ற எல்லா நரம்பையும் அடைக்கிற மாதிரி. இது ரஷ்யாவுக்கு மட்டும் நடக்கல. ஈரான், வெனிசுலா மாதிரி நாடுகள் பல வருஷமா இந்த மாதிரி தடைகளை சந்திச்சுட்டு வராங்க. இத பார்த்த மத்த நாடுகளுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது: நம்ம பொருளாதாரம் நம்ம கையில இல்ல. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இந்தியா, சீனா மாதிரி வளர்ந்து வர்ற நாடுகள் மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. அடேங்கப்பா, ரஷ்யா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம கதை என்ன? நம்ம பாதுகாப்புக்கு என்ன இருக்கு? நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமோ நம்ம மக்களோட எதிர்காலமோ இன்னொரு நாட்டோட அரசியல் முடிவுகளால பாதிக்கப்படக்கூடாதுங்கிற எண்ணம் ரொம்ப வலுவா வந்துச்சு. அந்த தீப்பொறி தான் இப்போ ஒரு பெரிய மாற்றத்துக்கான நெருப்பா மாறி இருக்கு. சரி, இந்த சவாலை எதிர்கொள்றதுக்காக தான் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, இப்போ இன்னும் பல நாடுகள் சேர்ந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒரு புதுமையான, ரொம்பவே துணிச்சலான ஒரு பதிலடியை யோசிச்சிருக்காங்க. அது என்ன பதிலடி? அது எப்படி டாலரோட இந்த இரும்பு பிடியை உடைக்க போகுது? முதல்ல பிரிக்ஸ சாதாரணமா எடை போடாதீங்க. இது வெறும் 5 நாடுகளோட ஒரு சின்ன குழு இல்ல. இப்போ சவுதி அரேபியா, ஈரான், ஈஜிப்ட் மாதிரி நாடுகளும் சேர்ந்த பிறகு இது உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட பாதி பேரையும் உலக பொருளாதாரத்துல சுமார் 40% கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா ஒரு புது உலக பொருளாதார அமைப்பை உருவாக்குற சக்தி இவங்க கிட்ட நிச்சயமா இருக்கு. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம சரியா புரிஞ்சுக்கணும். பிரிக்ஸ் நாடுகள் எல்லாரும் சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சின்னு ஒரு புது பணத்தை உருவாக்க போறாங்களா? இல்ல, அது ஒரு பெரிய தப்பான கருத்து. அவங்களோட திட்டம் அதை விட ரொம்பவே புத்திசாலித்தனமானது. அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, இந்தியாவோட ரூபாய், சீனாவோட யுவான், ரஷ்யாவோட ரூபிள் மாதிரி அவங்கவுங்க நாட்டு பணத்தை டாலருங்கிற ஒரு ஆள் நடுவுல வராம நேரடியா பரிமாறிக்கிறதுக்கு ஒரு டிஜிட்டல் பாலத்தை உருவாக்க போறாங்க. சரி, இந்த திட்டம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யும்? இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. இதோட அடிப்படை ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாங்க ஒரு சின்ன உதாரணத்தோட இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு நாடும் அவங்கவுங்க சொந்த மொழியை பேசிக்கிட்டே ஒரு பொதுவான மொழிபெயர்ப்பாளர் மூலமா எவ்வளவு சுலபமா பேசிக்க முடியுமோ அதே மாதிரி தான் இந்த சிஸ்டமும். ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்க சொந்த பணம் இருக்கும், அவங்க சொந்த பொருளாதார கொள்கைகள் இருக்கும். ஆனா இந்த டிஜிட்டல் பாலம் மூலமா வியாபாரம் செய்யும்போது நடுவுல டாலருங்கிற மொழிபெயர்ப்பாளர் தேவையே இல்லை. இதனால ஒவ்வொரு நாட்டோட பொருளாதார இறையாண்மையும் பாதுகாக்கப்படும். அதே சமயம் வியாபாரமும் தடையில்லாம நடக்கும். இந்த சிஸ்டமோட ஸ்பெஷாலிட்டியே அதோட செயல்திறன் தான். உதாரணத்துக்கு, இந்தியா சீனா கிட்ட இருந்து ஒரு மாசத்துக்கு $100 மதிப்புள்ள பொருள் வாங்குது, சீனா இந்தியா கிட்ட இருந்து $80 மதிப்புள்ள பொருள் வாங்குதுன்னு வச்சுப்போம். பழைய சிஸ்டம்ல ஒவ்வொரு தடவையும் ரூபாயை டாலரா மாத்தி அப்புறம் யுவானா மாத்தணும். ஆனா இந்த புது சிஸ்டம்ல மாச கடைசியில கணக்கு பார்த்துட்டு இந்தியா சீனாவுக்கு பாக்கி இருக்கிற $20 மட்டும் கொடுத்தா போதும். யோசிச்சு பாருங்க, இதனால எவ்வளவு கோடி பரிவர்த்தனை செலவும் மிச்சமாகும். அது மட்டும் இல்ல, திடீர்னு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டா ஒருத்தருக்கு ஒருத்தன் பணத்தை பரிமாறி உதவி செஞ்சுக்கவும் ஒரு வழி இருக்கு. இந்த திட்டம் வெறும் ஒரு அரசியல் கனவு மட்டும் இல்ல.
இதுக்கு பின்னாடி நம்ம இந்தியாவுல இருக்கிற யூபிஐ மாதிரி ஏற்கனவே ஜெயிச்ச நிரூபிக்கப்பட்ட டெக்னாலஜியோட பலம் இருக்கு. யூபிஐ இந்தியாவோட டிஜிட்டல் பரிவர்த்தனைகள்ல ஒரு பெரிய புரட்சியே செஞ்சிருக்கு. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்துற ரொம்ப வேகமான, பாதுகாப்பான, கிட்டத்தட்ட செலவே இல்லாத ஒரு டெக்னாலஜி. இதே மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை உலக அளவுல கொண்டு வரத்தான் பிரிக்ஸ் நாடுகள் முயற்சி செய்றாங்க. சரி, இது எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதனால நிஜமாவே உலக பொருளாதாரத்தோட எதிர்காலம் எப்படி மாறப்போகுது? இதோட உண்மையான தாக்கம் என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். இப்ப நாம வாழ்ற உலகம் சூரியனை மையமா வச்சு சுத்துற கிரகங்கள் மாதிரி அமெரிக்க டாலரை மையமா வச்சு சுத்திட்டு இருக்க. இததான் ஒரு முனை உலக ஒழுங்குன்னு சொல்றாங்க. ஆனா பிரிக்ஸ் நாடுகள் என்ன செய்ய விரும்புறாங்கன்னா, ஒரு புது விண்மீன் மண்டலத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. அங்க டாலர், யுவான், ரூபாய்னு பல சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள் இருக்கும். ஒவ்வொரு நாடும் அவங்க பொருளாதார பாதையில சுதந்திரமா பயணம் செய்யலாம். இதுதான் பலமுனை உலக ஒழுங்கு. இது வெறும் பணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது மட்டும் இல்ல. இது அதிகாரத்தை ஒரு இடத்துல இருந்து பல இடங்களுக்கு மாத்துறது. எந்த ஒரு நாட்டோட கையிலயும் அதிகாரம் அளவுக்கு அதிகமா குவிஞ்சிடாம அதை பரவலாக்கி ஒரு புது சமநிலையான உலகத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய முயற்சி இது. இந்த புது சிஸ்டம்ல வளர்ந்து வர நாடுகளுக்கு அதிக வியாபார வாய்ப்புகளும் பொருளாதார பாதுகாப்பும் கிடைக்கும்னு நம்பப்படுது. ஆனா இந்த பிரம்மாண்டமான முயற்சி உலக நாடுகளை ஒன்னு சேர்க்குமா, இல்ல ஏற்கனவே இருக்கிற நிதி அமைப்பை இன்னும் பல துண்டுகளை உடைக்குமா? இது ஒரு புது பிரகாசமான எதிர்காலத்துக்கான தொடக்கமா, இல்ல ஒரு புது சிக்கலான சண்டைக்கான ஆரம்பமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், உலக பொருளாதாரம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட விளிம்புல நின்னுட்டு இருக்கு.